ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 5 ரூபா பால் பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இது அரை டம்ளர் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து விட்டுறலாம். அதோடைய தேங்காயோடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயோடைய ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்க்கணும். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் மண்டவளமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேங்காயும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த பாலை வந்து ஊற்றி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிக்ஸோடு சேர்த்து விடணும். இப்போ பால் வந்து திக்காயிடுச்சு. இப்போ தேங்காவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும். சேர்ந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை கொஞ்சோண்டு உருண்டை எடுத்து நம்ம உருட்டும்போது நல்லா உருட்ட வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ கையில் வந்து உருட்டி பார்க்கும்போது நல்லா உருண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு பட்டர் சீட் போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா தேங்காய் மிக்சரை சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா செட் பண்ண விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.